ஒரே வீட்டில் 80 பேர் அப்படிங்கிற அந்த அசாத்தியமான இந்தியாவில் அனைவருக்கும் வீடு அப்படின்னு மோடி வந்து அறிவிச்சார். நான் சீக்கிரம் வீடு கட்டி கொடுத்துருவேன். 80 பேருக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து புது திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் பெங்களூரில் வந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடு வந்து வீட்டில் ஒரு பாத்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ரூம், படுக்கிறதுக்கு ரூம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் 80 பேருக்கு அட்ரஸ் இருக்கும். அவங்க பெட்ரூம் கூட கிடையாது. அவங்க தெருவில் எங்கேயாவது போய் படுத்துருக்கலாம். அட்ரஸ் மட்டும் அந்த ஊர். நான் வந்து சமீபத்தில் அந்த நடைபாதையில் வசிக்கிற அந்த மக்கள் பற்றி போகும்பொழுது ஒரு இடத்துல வந்து அந்த பாட்டி வந்து ஒரு லைட்டு கம்பம் இருக்குல்ல, லைட்டு கம்பத்துக்கு கீழே அதுதான் அட்ரஸ். அந்த கம்பத்து பேர் நம்பரை போட்டு அட்ரஸோடு உட்காந்துருந்தாங்க. இதுதான் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ரேராக பார்க்க முடியும். வட நாடுகளில் அது அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அந்த வீட்டில் அட்ரஸை வச்சுட்டு சட்டி சாமான் இல்லை, ஆட்கள் இல்லை, வீடு மட்டும் இருக்குது, அட்ரஸ். சரி, இந்த வீட்டை செக் பண்ணலான்னு போனால் இந்தியா டிவி போயிருக்குது, வயர் போயிருக்கிறாங்க, நியூஸ்லாண்ட்ரி போயிருக்கிறாங்க. போய் அங்கே செக் பண்ணால் முதல்ல இந்தியா டிவி கேட்கும்போது, இந்தியா டுடே கேட்கும்போது அந்த ஜெயராம் ரெட்டிங்கிறது தான் அந்த வீட்டினுடைய ஓனர். அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து முதல்ல நான் பிஜேபி காரன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க, நான் பிஜேபி காரன் இல்லை, நான் ஓட்டு மட்டும் தான் போட்டேன். அப்புறம் என்ன இந்த விவரம்லாம், ஏங்க நான் 10 வருஷமாக வீட்டை வாடகை விட்டுட்ருக்கேன், அதில் வந்துடுவாங்க போயிருப்பாங்க, அப்படி இருந்ததுக்கு யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போது நேராக வீட்டு பக்கத்துலேயே போய் செக் பண்ணுறாங்க. வாசலில் போய் இந்த திபங்கர்னு ஒரு ஆள் வெஸ்ட் பெங்காலில் இருந்து அந்த வீட்டில் வசிக்கிறாரு. நான் இப்போ தாங்க 1 மாதமாக அங்கே இருக்கிறேன், இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. 80 பேர் அவருக்கும் தெரியல. பக்கத்து வீட்டில் இருக்கிற அவர் பேர் வந்து நிதிஷ் மோண்டல், வெஸ்ட் பெங்காலுக்காரரு. அவங்களும் இவங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாரு. சரி, வீட்டுக்காரரே கூப்பிடுவோம். அந்த ஓட்டர் லிஸ்ட்டை காமிச்சு, இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இந்த ஓட்டு இல்லை, இந்த ஓட்டு இல்லை. அந்த 80 பேரையும் அவர் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க சுற்றி முற்றி பாருங்கள், அது வந்து ஒரு லேன் மாதிரி இருக்குது, சுற்றி முற்றி பாருங்கள், மொத்தம் 35 வீடு இருக்குது. 35 வீட்டில் வீட்டுக்கு 2 பேர்னு வச்சாலே 70 பேர் தான் தருவாங்க அந்த லேன்ல. ஆமாம், வீட்டுக்கு 2 பேர் வச்சாலே 80 பேர் 70 பேர் தான் வருவாங்க. 80 பேர் எப்படி வருவாங்க, எனக்கு யாருமே தெரியாதுன்னாங்க. அப்போ ஒரு பச்சையான ஃப்ராடு. இப்போ ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவாக்கா கூட இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஒரே வீட்டில் 80 வாக்காளர்களை எங்கேருந்து கொண்டு வந்த இதில் தேர்தல் கமிஷன் தவறாக நடந்திருக்கிறது. குறைந்தபட்சம் பாஜக சார்பாக பேசுகிற யாரும், எங்க ராகுல் காந்தி அபத்தமாக பேசுகிறாரு, ராகுல் காந்தி தோல்வியின் காரணமாக பேசுகிறேன்னு சொல்கிற பாண்டே, கோலாகல சீனிவாஸ் கூட ஒருத்தர் ஜேவி ஸ்ரீராம்னு ஒரு ஆள் உட்காந்து பேசுகிறாரு. எவனும் இதை பற்றி பேசல.